அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மீன் சினை முட்டையை பொரியல் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு தேவையான 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய். அப்புறம் இதில் வந்து மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நம்ம தேவைக்கிறப்ப கட் பண்ணி வச்சுக்கலாம். பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூனு. அப்புறம் 2 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீன் சென்னையோடைய கவுச்ச போகிறதுக்கு 2 முட்டையை ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்து நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம் மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். சூடாகட்டும். இப்போ நம்ம 2 முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாய்த்தூள் மஞ்சள் தூளையும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பெப்பரையும் அதோட ஆட் பண்ணிடலாம். அந்த முட்டையை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 2 பிஞ்சு அளவு சால்ட்டு போட்டுடலாம். நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இதை ஒரு பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுவோம். ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சிருந்த கேப்சிகம் மல்லி இலையும் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம கொஞ்சம் வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்க விடலாம். நம்ம வந்து மீன் செனை வந்து கவுச்ச போகிறதுக்கு இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா பொரிச்சோம்னா சுமல் எதுவும் வராது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எப்போதுமே இந்த நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இதோட கொஞ்சம் நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் பெப்பர் நம்ம இருக்கிற எல்லாத்தையும் போட்டுடலாம். பெப்பரு மிளகாய்த்தூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே நம்ம எந்த முட்டை எதுக்கு உடச்சி ஊற்றினாலும் நம்ம மிளகுத்தூள் உப்புத்தூளும் அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் செனையை இதில் போட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் செனையை சேர்த்துரும். சேர்த்து நல்லா கடைஞ்சிடலாம். நல்ல செனையை வதக்கணும்.
நம்ம மஞ்சள் தூள்லாம் போட்டால் நல்லா கவுச்சேன் எதுவும் தெரியாது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம வறுத்தெடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் உள்ள ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்தெடுக்கலாம். நல்லாயிருக்கும். மீன் சின்ன முட்டை பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வச்சு பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப சத்தானது. நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் மீன் பொரியல் செய்யணும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி தான், இந்த மெத்தடில் இதேமாரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.